ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சாயங்காலம் வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி தெளிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். செடி மஞ்சள் கலர் அந்த 5 மணி பூ வந்து நல்லா பூத்திருந்தது. அது அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பசங்களை வந்து காஃபிலாம் கொடுத்துட்டு பசங்களை டியூஷனில் கொண்டு விட்றதுக்காக கிளம்பிட்டேன். டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அடுத்து வந்து யூனிஃபார்ம் வந்து நான் கையில் தான் துவைப்பேன். ஒரு 2 செட்டும் வந்து நான் கையில் துவைச்சிட்டேன். அதை வந்து ட்ரையர் போட்டு நம்ம உள்ள கொடி இருக்குது பாருங்கள், மீன் தொட்டிக்கிட்ட அந்த கொடியிலே வந்து உள்ளே காய போட்டுருவேன். ட்ரையர் போடலன்னா ஃபேண்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் வந்து நமக்கு காயாது. ட்ரையர் போட்டுட்டு நம்ம வந்து கொடியில் வந்து காய போட்டுருவேன். காலையில் வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன். அதனால் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு மடித்து வச்சிடலான்னு சொல்லி மடித்து வச்சுக்கிட்டுருக்கேன். மடித்து வச்சதுக்கப்புறமா அந்த துணியெல்லாம் வந்து நம்ம அதது இடத்துல வச்சிடணும். அப்போ தான் உலையாமல் அது பாட்டுக்கு இருக்கும். இல்லைன்னா அப்படியே மடித்து வச்சுருந்தோன்னா பசங்க ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க. நம்ம உட்காந்து துவைச்சதும் நம்ம உட்காந்து மடித்ததும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம மடித்த உடனே கையோடு எடுத்து வச்சிடணும். பசங்க துணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பீரோவில் வந்து அடுக்கிடலாம். அடுக்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த துணி மடித்து அந்த ஒரு வேலை ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் காலையில் மதியம் வச்ச புளிக்குழம்பும் இருக்குது. அதே தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நைட்டு வந்து முக்கால்வாசி நாங்கள் வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவோம். என்றைக்காவது தான் டிஃபன் சப்பாத்தி, தோசை, இட்லின்னு செய்வோம். அது வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். பசங்க டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து நல்லா விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பாத்திரம் நைட்டு விளக்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் வந்து நம்ம சப்போஸ் லேட்டாக எழுந்திரிச்சா கூட நம்மளுக்கு சமையல்லாம் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சு பசங்களை கரெக்டாக நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம். கொஞ்சம் என்றைக்காவது அப்படி எல்லா நாளும் விளக்குலாம் அப்படின்னு கேட்டால் முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு அப்படியே விட்ருவேன் தான். சரி, இன்றைக்கி வந்து கடகடன்னு எல்லாமே வந்து நான் விளக்கி வச்சுட்டேன். விளக்கிட்டு நம்ம வந்து கழுவி நீட்டாக அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்காது நம்மளுக்கு. அதுக்காக தான் எல்லா பாத்திரத்தையும் கடகடன்னு விளக்கிட்டோம். நம்ம எப்போதுமே கரெக்டாக இது பிளான் பண்ணி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு அந்தந்த நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு, கொஞ்சம் பாத்திரம் தான், அதை தட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி நிறையா இருக்கும்னு தெரியும். கொஞ்சம் பாத்திரம் தான். எல்லாத்தையுமே கழுவிட்டு சிங்கையும் நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சமையல் அடுப்பையும் வந்து நல்லா துடைச்சிட்டேன். ஈரத்துணி போட்டு நல்லா வந்து டைல்ஸையும் அந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் நல்லா வந்து துடைச்சி எடுத்து அடுப்பு மேடையெல்லாம் நல்லா துடைச்சிட்டு டைல்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய் படுக்க போயிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.